ஐயா நாமத்தை சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐயா நாமத்தை சொல்லி இப்போ 17 வருஷமாக ஆயிருக்கு. ஐயா நாமத்தை சொல்லும் போது நான் லா டிகிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் ஐயா நாமத்தை சொல்லி கொஞ்சம் சின்ன லெவலில் அன்னதானமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். லா டிகிரி முடிச்சுட்டு எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு. அப்புறம் லா டிகிரி முடித்தோடனே இன்னொரு சொலிசிட்டர் எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. படித்து ஒரு எக்ஸாம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஐயா கிட்டே கேட்டேன், ஐயா ஆசை வேணும் ஐயா, பரீட்சை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயா சொன்னாங்க, சரி பிரச்சனை இல்லை, எல்லாம் செய்கிறேன், நீ சைவமானு கேட்டார். கேட்கும்போது நான் சொன்னேன், இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறேன் ஐயா சைவமுக்கு. அப்புறம் ஐயா சொன்னாங்க, சைவம் தான் மாறிட்டேன்னா கொஞ்சம் ஈஸி, உனக்கு கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். அப்போனா நான் சொன்னேன், சரி ஐயா இப்போ இருந்து நான் சைவம், ஆனால் ஒரு கண்டிஷன், உங்கள்கிட்ட நான் ஒரு கண்டிஷன் சொன்னேன், நான் சைவமாக மனசுலேருந்து நான் கேட்குறேன், ஆனால் அந்த மற்ற புலால் சாப்பிட்றது ஆசை வந்துச்சுன்னா அது உங்கள் பிரச்சனை, நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் சாப்பிட்ருவேன், ஆனால் நீங்கள் தான் பிரச்சனை, நீங்கள் தான் சொல்லணும், நான் சாப்பிட மாட்டேன், அந்த ஆசையும் என்கிட்ட வரக்கூடாது. இப்போ சைவமாகி 15 வருஷம் ஆச்சு, எல்லாம் ஐயாசினால். எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு சைவமாகணுன்னா ஐயா கிட்டே கேளுங்க, மனசு விட்டு கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நீங்கள் ஐயா நம்பி கேளுங்க. ஸோ ஐயா நம்பி கேட்டிங்கன்னா ஈஸி. அந்த ஆசையே வரல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க, எனக்கு ஒன்றுமே தோணலை, எல்லாம் ஈஸி. அப்புறம் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் பாதுகாப்பு. எனக்கு யார் பாதுகாப்புன்னா குடிலாசான். ஏன் பாதுகாப்புன்னா, மற்ற ஆளுங்கள்கிட்ட பிரச்சனை வந்தோடனே தான் மருந்து போடுவாங்க. ஆனால் ஐயா எப்படி பாதுகாக்கிறாங்கன்னா, பிரச்சனை வராமல் பார்க்குறாங்க. ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் லண்டனில் நான் லாயராக இருக்கேன், சொலிசிட்டராக இருக்கேன், ஒரு 15 வருஷமாக சொலிசிட்டராக இருக்கேன். என் பேரை ஒரு ஆள் யூஸ் பண்ணிட்டார், எனக்கு தெரியாமல் யூஸ் பண்ணிட்டாங்க. நான் ஐயா கிட்ட இப்போல்லாம் பூஜையில் கேட்டாலே ஐயா பதில் சொல்கிறாங்க, பேசினாலும் ஐயா பதில் கொடுக்குறாங்க. நான் ஐயா சொன்னேன், ஐயா இப்போ பிரச்சனை வந்திருக்கு, என் பேரை யூஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் பாதிப்பு வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு தகுந்தபடி நான் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணி ரிப்போர்ட்டெல்லாம் வச்சுக்கிட்டேன். ஆனால் நான் லாயர் இல்லை, எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகணும்னு எனக்கு தெரியும், அதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். ஆனால் ஒன்றுமே வரல. வெயிட் பண்ணி 1 year 2 years 3 years ஒன்றுமே வரல. ஸோ நான் சரி ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஐ திங்க் 6 monthsக்கோ இல்லாட்டி 12 monthsக்கோ ஐயா வந்து பார்க்கும்போது ஐயா சொன்னார், உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? நான் சொன்னேன், தெரியும் ஐயா. அப்புறம் அதுக்கு மேலே பாதிப்பு ஒன்றும் வரல. ஐயா சொன்னாங்க, தெரியும், நான் அந்த பேப்பரை எடுத்துட்டேன், உனக்கு பாதிப்பு வராது. ஸோ எப்படின்னா, குடிலாசான் நான் நம்புங்க, குடிலாசான் கை விட மாட்டாங்க, குடிலாசான் தான் எல்லாமே. எனக்கு குடிலாசான் தான் எனக்கு ப்ரொடெக்ஷன்ஸ், எனக்கு கைடன்ஸ், எனக்கு எல்லாம் வழிபட்டு அவர் தான். குடிலாசான் தான் எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே. ரொம்ப நன்றிங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு.